ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பிப்ரவரி 23, 22, 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கறதுல ஒரு 30 கேள்வி நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 30 கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரிப்ளிக் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இனி வந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் ரூபாய் 261 கோடி மதிப்பிலான உலகளாவிய விளையாட்டு நகரத்துக்கு அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. சோ திருச்சி கிடையாது, மதுரை இல்ல, கோயம்புத்தூர்ல, சென்னை. சோ இதோடைய ஃபவுண்டேஷன்ஸ் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் யூனிட், பழைய யூனிட் 8 இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இது வந்து கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா குமிட்டிபதி அப்படின்னு ஒரு இடம். ஓகே, சோ அதை பத்தி வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. குமிட்டிபதி பாறை ஓவியங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க, இது கோயம்புத்தூர்ல அமைந்துள்ளது. சோ ரைட், கரெக்ட் தான், இது கோயம்புத்தூர்ல அமைந்துள்ளது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரெட் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இது ரெட் பிக்மெண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது, இது ஒயிட் பிக்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை. சோ வெள்ளை பிக்மெண்ட்ல இருக்கக்கூடிய. சோ அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட், மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, இது யானை, தேர் மற்றும் மனித உருவங்களை சித்தரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்ட் தான். சோ அப்ப 1, 2 மட்டும் தான் ரைட்டு. சாரி, 1, 3 மட்டும் தான் ரைட்டு, 2 தப்பு. சோ அப்ப 2ல என்ன கொடுத்துருக்காங்க, சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. சிவப்பு கிடையாது, வெள்ளை. ஓகேங்களா, சோ இது வந்து கோயம்புத்தூர்ல மதுக்கரைன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துல அமைந்துள்ளது. சுமார் 2300 வருடங்கள் பழமை வாய்ந்தது. ரைட்டா, சரி. இப்ப அடுத்தது நெக்ஸ்ட்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் 3. கொஸ்டின் 3ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள், அதாவது தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டிட்டிஸ் சொல்லுவாங்க, கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்டம் 2025 கீழ் முதல் வழக்கு எந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா விழுப்புரத்துல தான் இது பதிவு பண்ணியிருக்காங்க. சோ விழுப்புரத்துல முதல் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா, இந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் லொகேஷன் இங்க நடந்திருக்கு. ரைட், சரி. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாநில பல்கலைக்கழகங்கள் தொடர்பான நீதிபதி குரியன் ஜோசப் குழுவின் முதன்மையான பரிந்துரை என்ன? சோ கவர்னர், ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா வேந்தராக இருக்கக்கூடாது, அது விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து டாக்டர் பி.வி. ராஜமன்னார் ஆணையம் பத்தி பார்த்திருப்போம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரிதான் இந்த குரியன் ஜோசப் கமிட்டியும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த குரியன் ஜோசப் கமிட்டி எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க, நான் டேக் பண்ணி வைக்கிறேன். ரைட், சரி. இப்ப இதுக்கான விஷயம் பார்த்தாச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 5வது கொஸ்டின். சோ விச் பில் வாஸ் recently withdrawn by the தமிழ்நாடு கவர்மெண்ட் for following review. ஓகே, சமீபத்திய தமிழ்நாடு அரசால் மறு ஆய்வுக்கு பிறகு திரும்ப பெறப்பட்ட மசோதா எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் பில். ஓகேங்களா, தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவை தான் திரும்ப பெற்று இருக்காங்க. அந்த மசோதா வந்து அதை திருப்பி எடுத்திருக்காங்க. ஸ்டேட் பாலிசிஸ்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். எக்கனாமிக் அண்ட் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 6வது கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டில் இருந்து கனடாவுக்கு முதன்முறையாக ஏற்றுமதி செய்யப்பட்ட புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது அப்படின்னு கேட்டா சேலம் சகோனா சேலம் ஜவ்வரிசி. ஓகேங்களா, சோ சேலம் ஜவ்வரிசி வந்து பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த கேள்வி ஸ்டேட் லிட்ரேச்சர், அதாவது மாநில கல்வி அறிவு குறித்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ சட்டமன்றத்துல சட்டம் இயற்றுதல் மற்றும் கொள்கை, சாரி, ஸ்டேட் லிட்ரேச்சர் சம்பந்தமாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஓகேங்களா, கொள்கை உருவாக்கத்தில் ஒரு பயணம் என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ் லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் இயற்றுதல் மற்றும் கொள்கை உருவாக்குவதில் ஒரு பயணம் என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டா சட்டமன்றத்துடைய தலைவர் சபாநாயகர் திரு மு அப்பாவு அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்டு பை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீக்கர் மிஸ்டர் எம் அப்பாவு. சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இது பத்தி ஒரு போட்டோ மாதிரி போட்டு வந்திருக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட், ஆட்சி மாற்றம் நடக்குமா சார், அப்ப இந்த கொஸ்டின் வருமா சார்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் கேக்குறீங்க. சோ இதெல்லாம் பொதுவானது. ஓகேங்களா, சோ இந்த கட்சி அப்படிலாம் கிடையாது. இப்ப டாக்டர் பி.வி. ராஜமன்னார் கட்சி சம்பந்தப்பட்ட கேள்விகளை அதிமுக இருக்கும்போது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 4 குரூப் 2 பார்க்கலாம் நீங்க. சோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. பட்ஜெட் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின். சோ சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் 2026, 27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட். ஓகேங்களா, சோ அது மூலதன செலவு முந்தைய ஆண்டை விட ஏன் குறைந்துள்ளது, இதான் கொஸ்டின்.
ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து முக்கிய வெள்ள தடுப்பு திட்டங்களை நிறைவடைந்ததால். ஏற்கனவே வந்து அந்த செலவு ஏன் குறைச்சிருக்காங்கன்னா, வெள்ள தடுப்புக்காக இந்த திட்டத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு செலவு பண்ண தேவையில்ல. அதுதான் வந்து விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் dropped to 2754 crore due to the completion of major flood project. ஓகே, ஸோ அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, நேஷனல் பாலிட்டி பத்தி ஒரு கொஸ்டின், அதாவது தேசிய அளவில் அரசியலமைப்பு சம்பந்தமாக ஒரு கொஸ்டின். பி வில்சன் அறிமுகப்படுத்திய, வில்சன் யாருன்னு தெரியும், அதாவது பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா 2026 முதன்மை நோக்கம் என்ன? இவர் வந்து டிஎம்கே சேர்ந்தவர், திரு வில்சன் அவர்கள் டிஎம்கே சேர்ந்தவர். ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் பில். ஓகேங்களா? ஸோ பப்ளிக் பில் கிடையாது, பிரைவேட் பில். ஸோ ரிசர்வேஷன் இன் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ், நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு திருத்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாரு, ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசியோட இடஒதுக்கீடு அங்க ஜுடிஷியரியில வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்தது 10வது கேள்வி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஏஐ நிர்வாகத்தின் சூழலில் மானவ் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரதமரே பேசியிருப்பாரு. மானவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கம் பண்ணியிருக்காங்க. அதுல எம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்ல மானவோடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. சோ மானவோடைய விரிவாக்கம், மானவ் அப்படின்னா மாரல் ethical system, moral and ethical system, accountable governance, national sovereignty, accessible and inclusive artificial intelligence and valid and legitimate system. இதனுடைய சுருக்கம் தான் மானவ். சோ அதனால எம் அப்படிங்கிறது மாரல் பற்றியது. சோ கொஸ்டின் கேட்பாங்கப்பா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, நேஷனல் டிக்ளரேஷன்ஸ். சோ இது சில விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா உச்சி மாநாடுன்னு போட்டு கொண்டு வருவாங்க. சோ அப்ப தேசிய லெவல்ல முக்கியத்துவம் அடைந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். டெல்லி டிக்ளரேஷன் 2026, இது வந்து ஏஐ சம்பந்தமா தான். இப்ப ரீசெண்டா ஒரு நாய்க்குட்டி பொம்மை வந்து சர்ச்சையாச்சு இல்ல. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்மிட்ல டிக்ளரேஷன் சம்மிட் அடாப்டட் அட் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் ரிலேட்டட் டு டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரகடனம் எதனோட தொடர்புடையது? ஏஐ நிர்வாகம் மற்றும் கொள்கைகள், ஏஐ கவர்னன்ஸ் அண்ட் பிரின்சிபல். ஓகே, ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா, கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது நேஷனல் ஸ்கீம் சம்பந்தமாக 12வது கேள்வி. What is tagline of Bharat GI launched by DPIIT? DPIIT ஆல், DPIIT னா என்ன தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ DPIIT னா என்ன அப்படின்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இது DPIIT ஆல் தொடங்கப்பட்ட பாரத் GI பா ஏ இல்ல, அதனுடைய டேக்லைன் என்னன்னு கேட்டா வேர்ல்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, சோ இது வந்து லான்ச் பண்ணது எதுக்காக தெரியுமா? இந்தியாவுடைய GI டேக் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் கொண்டு வந்தது இது. ரைட், சரி. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமாக. சோ இது வந்து விக்ரம் என்ற ஏஐ மொழி மாதிரியை வெளியிட்ட பெங்களூருவை சேர்ந்த நிறுவனம் எது? சோ இது இந்தியாவோட ஒரு ஏஐ. இதை பத்தி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சர்வம் ஏஐ. ஓகே, சோ சர்வம் ஏஐ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 மாடலை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து விக்ரம். ஓகேங்களா? சர்வம் ஏஐ ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்தது 14வது கேள்வி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. இந்தியாவுடைய ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் தொடங்கப்பட்ட வாய்ஸ் எரா VOICERA என்ற தேசிய உட்கட்டமைப்பு தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டா பாஷினி. நோட் பண்ணிக்கோங்க. சோ வாய்ஸ் எரா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு ஓபன் சோர்ஸா வச்சிருக்காங்க. வாய்ஸ் ஏஐ ஸ்டாக் லான்ச்டு த பாஷினி. ஓகேங்களா? சோ இது நேஷனல் லாங்குவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வருது, ரொம்ப முக்கியமானது இது. அடுத்தது டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? டெக்னாலஜி, தொழில் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்தியாவின் முதல் இறையாண்மை கொண்ட ஜிகாவாட் அளவிலான ஏஐ தொழிற்சாலையை உட்கட்டமைப்பை உருவாக்க என்விடியான்னு சொல்லுவாங்க, கிராபிக்ஸ் கார்டெல்லாம் உற்பத்தி செய்யற என்விடியாவுடன் கூட்டு சேர்ந்த நிறுவனம் எது? சோ ரொம்ப முக்கியம். நம்ம இந்திய நிறுவனமான LNT, லாசர் அண்ட் டார்போன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் லிஸ்டட் ஆன ஒரு மிகப்பெரிய ஹெவி வெஹிக்கிள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த LNT. பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றாங்க. சோ என்விடியாவோட சேர்ந்து. சோ இதனால வந்து இந்த LNT-யோடைய பங்குகளுடைய விலை எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. சோ என்விடியாங்கிறது வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேங்களா? இப்ப ஏஐ டெக்னாலஜி, ChatGPT, ஜெமினி எல்லாம் வரும்போது என்விடியாவுடைய அமெரிக்க சந்தையில என்விடியாவுடைய பங்குகளும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. சோ காரணம் என்னன்னு கேட்டா டிமாண்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட விலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, ரேமோட விலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்னன்னா ஏஐ பூமிங் தான். சரி, அடுத்த கொஸ்டின் இ கவர்னன்ஸ் தொடர்பான கேள்வி, இ ஆளுகை தொடர்பான கேள்வி. அதுல வந்து பாத்தீங்கன்னா CDAC உடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஏஐ ஆல் இயங்கும் தொலைதூர மின்னணு வாக்குப்பதிவு முறை எந்த மாநிலம் சமர்ப்பித்திருக்கு அப்படின்னு கேட்டா பீகார் சமர்ப்பிச்சிருக்குப்பா. பீகார் மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இ ஓட்டிங்காக ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க ஏஐயோட சேர்ந்து.
ஓகே, சோ சி டாக் அப்படிங்கிற நிறுவனத்தோட இணைந்து வந்து பண்ணிருக்காங்க. பீகார் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. கேரளா கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, பீகார் பண்ணிருக்காங்கப்பா. ரைட், சரி அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ரைட், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் தொடர்பானது. சோ H125, ஹெச்னா ஹெலிகாப்டர், H125 ரக ஹெலிகாப்டர்களுக்கு இந்தியாவில் முதல் தனியார் துறை இறுதி அசம்பிளி லைன், அதாவது ஃபைனல் அசம்பிளி லைன் சொல்லுவாங்க, எங்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா கர்நாடகாவுல வேமகல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து இந்த மாதிரி சாப்பர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல் விரிவான கிராஃபின் கொள்கைக்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் எது? ஓகேங்களா, கேரளா. சோ கிராஃபின் இந்த மாதிரி எல்லாம் வரும். சோ கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்டிக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்விரான்மெண்ட் தொடர்பானது. 19வது கேள்வி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது வாக்கெடுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்திய சாம்பல் இருவாச்சி, இந்தியன் கிரே ஹார்ன்பில்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இது ஏலகிரி மலையில இருக்கக்கூடியது. ஏலகிரியில குறிப்பா வந்து இங்க பாருங்க, இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏலகிரியில இருக்கக்கூடிய ஒரு பறவை. ஓகேங்களா, சோ கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது 20வது கேள்வி, சத்தீஸ்கர் வனத்துறை எந்த புலிகள் காப்பகத்தில் இருவாச்சி உணவகங்கள் ஹார்ன்பில் ரெஸ்டாரண்ட் தொடங்கியிருக்காங்க? இப்ப வல்ச்சர் ரெஸ்டாரண்ட்னு ஒரு கொஸ்டின் 2015-16 எல்லாம் வந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்டாங்க. வல்ச்சர் ரெஸ்டாரண்ட், இப்ப இருவாச்சி உணவகங்கள், அதாவது ஹார்ன்பில் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லும் போது புதிய சத்தீஸ்கர் வனத்துறை எந்த புலிகள் காப்பகத்துல இது தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா உடந்தி சீதா நதி புலிகள் காப்பகத்துல தான் தொடங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. மலபார் பைப்டு ஹார்ன்பில் சொல்லுவாங்க, அதை கன்சர்வ் பண்றதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ரைட், அடுத்தது பாருங்க, கடல் அலை வெள்ளத்தை டைடல் ஃபிளட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, மாநில சார்ந்த பேரிடராக வகைப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் இது. அந்த மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைடல் இது ஃபிளட் வந்து அடிக்கடி நடக்குமா. ஓகேங்களா, சோ இந்த ஓத அலைகள்னு சொல்லுவாங்கல்ல, எப்பயுமே வந்து இந்த ஃபிளட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ உள்ள வரும்னா எஸ்தூரிக்கல் இருக்கக்கூடிய இடத்துல வரும். சோ அப்ப எஸ்தூரிக்கல் அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டைடல் ஃபிளட்டிங் எங்க அதிகமா வரும்? எஸ்தூரிக்கல்ல. இப்ப தமிழ்நாட்டுல எஸ்தூரிக்கல் இருக்கானா? இல்ல. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டெல்டா தான் இருக்கு. சோ அப்ப கேரளா தான் இதுக்கு வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, கேரளாவில் அதிகப்படியா எஸ்டூரிஸ் இருக்கு. அங்க பெருசா விவசாயம் பண்ண முடியாது, உப்பு உள்ளக்குள்ள ஏறிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா டூரிசத்துக்கு ரொம்ப ஏற்ற இடம். ஓகேங்களா, அது என்ன படம்ப்பா, ஜெஸ்ஸின்னு சொல்லுது. அந்த படத்துல மோஸ்ட்லி இந்த ஏரியாலாம் கவர் பண்ணிருப்பாங்க, ஆலப்பி இந்த மாதிரி இருக்கு, ஆலப்புழா. ஓகேங்களா, இந்தியாவில் ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 உலகளாவிய ஏஐ ஆற்றல் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா ISA, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னால தொடங்கப்பட்டது. கொஸ்டின் கேட்பாங்க. இது இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் ISA. இது பத்தி நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. இங்க டிப்ளமேட்டிக்கா கொஸ்டின். ஓகேங்களா, இரு நாட்டு உறவுகள் அப்படின்லாம் கொஸ்டின் வரும். த ரோட் மேப் ஹாரிசான் 2047, அதாவது ஹாரிசான் 2047 என்ற வரைபடம் இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு, இந்த கொடியை பார்த்தே சொல்லிடலாம், பிரான்ஸ். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இது போட்டிருந்தேன். ஓகேங்களா, சோ எக்ஸாம்ல இப்படி எல்லாம் கொடியெல்லாம் போட்டிருக்காது. ஓகேங்களா, எந்த நாட்டிற்கு இடையிலான தூதரக உறவுகள் தொடர்புடையதுன்னு கேட்டா ஹாரிசான் 2047 அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும். அடுத்தது IIT மெட்ராஸ் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தனது முதல் பயன்பாட்டு ஏஐ கண்டுபிடிப்பு மையத்தை எங்கு தொடங்கியுள்ளது? IIT மெட்ராஸ் எங்க தொடங்கியிருக்காங்க? துபாயில தொடங்கியிருக்காங்க. சோ துபாயில வந்து லான்ச் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 25வது கேள்விப்பா, ரேபிடா போயிட்டு இருக்கோம். ரைட், பலதரப்பு கடற்படை பயிற்சியாளர் மிலன், இது பல தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பலதரப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிலேட்டரல் நேவல் எக்ஸசைஸ். சோ நம்பர் ஆஃப் டைம் TNPSல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 13வது பதிப்பு 13th எடிஷன் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா வைசாக்ல, விசாகப்பட்டினத்துல தொடங்கியிருக்காங்க. ரைட், அடுத்தது சர்வதேச சட்டங்கள். சோ முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் எந்த அடிப்படையில் ரத்து செய்துள்ளது? ஓகேங்களா, எக்ஸீடட் பிரசிடென்சியல் அத்தாரிட்டி. ஓகேங்களா, அப்படிலாம் கிடையாது. இப்ப ரீசெண்டா இது வந்து இந்த டாரிஃப் பத்தி பேசியிருக்கிறாங்க. முன்னாள் அதிபர் கிடையாது, இன்னாள் அதிபர். ஓகேங்களா, மாத்திக்கோங்க, இது முன்னாடிலாம் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப் போட்டிருக்காங்களா, அது அந்த நாட்டோடைய ஃபெடரல் கோர்ட். ஓகேங்களா, சோ ஃபெடரல் கோர்ட் ஃபார்மர்னு போட்டுருச்சாங்க. ஓகேங்களா, டக்குன்னு வந்துருச்சு போல டைப் பண்ணும்போது. ஓகேங்களா, ஃபெடரல் கோர்ட் US உடைய சுப்ரீம் கோர்ட் கிடையாது. ஃபெடரல் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அவருக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அமெரிக்க அதிபருக்கு வரி விதிக்கும் அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எக்ஸீடட் பிரசிடென்சியல் அத்தாரிட்டி. சோ அப்ப எதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பு ஃபெடரல் கோர்ட், US ஃபெடரல் கோர்ட் சொல்லியிருக்குன்னு கேட்டா அவருக்கு அதிகாரமே கிடையாதுப்பா. ரைட், சரி. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின், மோஸ்ட்லி கிரிக்கெட்
அதை தாண்டி நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. பிசிசிஐ இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் தி இயர் 2025 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஸ்மிருதி மந்தனா. சோ கிரிக்கெட் தொடர்பானது. சோ ஸ்மிருதி மந்தனா கிரிக்கெட் வீராங்கனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்திருக்காங்க, இந்திய சிறந்த விளையாட்டு வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ரைட். அடுத்தது பிரீத்தி பால் ரிசீவ் த பாரா ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் தி இயர் அவார்ட் ஃபார் ஹர் அச்சீவ்மெண்ட் இன் விச் ஸ்போர்ட்ஸ். எந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பாரா ஒலிம்பிக் இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பாரிஸோடைய பாரா ஒலிம்பிக் ஆனது. ஓகே, எல்லாமே ஆசியன் ஒலிம்பிக், வின்டர் ஒலிம்பிக் இந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஸோ 2024 பாரா ஒலிம்பிக்ல அவங்க செய்த சாதனையை வச்சுதான் 2 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. அதனாலதான் வந்து இது செஞ்சிருக்காங்க. சரி, ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்திய நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய ஓல் சிக்கி வரி வடிவம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஒடிசா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய லாங்குவேஜ்ல வந்து சில இந்த எழுத்து முறை அதை வந்து கண்டுபிடிச்ச 100 வருஷம் ஆயிடுச்சான். ஓல் சிக்கி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. சோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னா பண்டிட் ரகுநாத் முர்மு. புரியுதா உங்களுக்கு? முர்முங்கிற அந்த சர்நேம் வந்து யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்க்கு இருக்கு. சோ இவருக்கும் வந்திருக்கு. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒடிசாவை சேர்ந்தவர். ரைட். அடுத்தது மிசோரம் பத்தினா ஒரு விஷயம். சோ இன்னைக்கு 23வது ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. சோ மிசோரம் பிகேம் 23rd ஸ்டேட் ஆஃப் இந்தியா இன் விச் இயர்? 23வது மாநிலமாக மிசோரம் வந்துச்சு. எந்த வருஷம்? 1987 பிப்ரவரி 20 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சோ பிப்ரவரி 20ஆம் தேதி 23வது மாநிலமாக வந்திருக்கு. 1987 வந்திருக்கு. ஓகேங்களா. சோ இவ்வளவுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருச்சுன்னா கற்பதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு வகுப்பை சந்திக்கலாம். கொஞ்சம் கம்மியான நேரத்துல விறுவிறுப்பாக இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தினமும் பார்க்கணும்னா கற்பதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.